ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஹெல்த்தியான சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக மார்னிங் டிஃபன் ரெசிபி ரவா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நெய் மணக்க நல்ல கேரட், பீன்ஸ், பட்டாணி இதெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால இது ரொம்பவே சத்தானதும் கூட. அது மட்டும் இல்லை, குழந்தைங்களுமே ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரவா கிச்சடி கூட தேங்காய் சட்னியோ இல்லை கார சட்னியோ சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது இன்னும் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ரவா கிச்சடி எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் சூடாகி நல்லா உருகி வந்ததுமே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டு 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா ஒரு பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட நல்லா இந்த மாதிரி வறுத்து விட்டுக்குங்க. பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுபட்டதுக்கு அப்புறமா 4-5 பச்சை மிளகாயை நடுவில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்குங்க. கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நல்ல நீள்வாக்கில் பொடுசாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்த உடனே ஒரு பெரிய சைஸ் நல்ல பழுத்த தக்காளியை நல்லா பொடுசாக இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கங்க. ரொம்ப சின்ன சைஸ் தக்காளினா 2 தக்காளி கூட கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கல் உப்பும் சேர்த்துட்டு கூடவே 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த தக்காளியை நம்ம வதக்கிக்கணும். ஏற்கனவே நம்ம கல் உப்பு சேர்த்து வதக்குறதுனால தக்காளியுமே சட்டுன்னு நமக்கு வதங்கி வந்துடும். தக்காளி நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம மூடி வச்சு வெயிட் பண்ணலாம். இப்போ சரியாக 2 நிமிஷம் கழித்து மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா தக்காளி நல்லா சாஃப்டாக நமக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் சேர்க்க போகிற காயெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், பட்டாணி இது 3 தான் இன்றைக்கி சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த 3 காயுமே நல்லா ஒரு முறை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த காயுமே நல்லா வெந்து வரணும். அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே காயெல்லாம் வெந்து வந்துடும். அடுத்து இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா காய் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்ததாக இதில் இப்போ தண்ணி சேர்த்துக்கணும். 1 கப் அளவுக்கு ரவை எடுத்ததுக்கு நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். எப்போதுமே ரவை 1 கப் அளவுக்கு எடுத்திங்கன்னா 3 மடங்கு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரவை வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் நம்ம ஒரு மூடி வச்சு வெயிட் பண்ணலாம். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பாருங்கள், தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நல்லா ஒரு முறை நம்ம கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் அளவுக்கு ரவையையும் சேர்த்துக்கணும். ரவையை சேர்க்கும் போதே இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த ரவை நமக்கு கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், ரவையை நல்லா கலந்து விட நம்ம சேர்த்த அந்த 3 கப் அளவுக்கு தண்ணியுமே நல்லா உறிஞ்சி ரவை நல்லா சாஃப்டாக வெந்து வரும். ஆனால் அடிப்பிடிக்க விடாமல் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரவை சட்டுன்னு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்பொழுதைக்கு அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா இந்த மாதிரி விடாமல் ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் ரவை நல்லா சாஃப்டாக வெந்து வரும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சபடி இது மேலே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இப்போ கரண்டி வச்சு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நெய் சேர்த்து கலந்து விடும்போது இந்த ரவா கிச்சடி வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நெய் சேர்த்து கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இதை நம்ம ஒரு மூடி வச்சு 2-3 நிமிஷம் கழித்து திரும்பவும் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு திரும்பவும் நெய் சேர்த்து நல்லா ஒரு முறை திரும்பவும் கலந்து விட்டுட்டு அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை பொடுசாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்து கலந்து விட்டுட்டு அப்படியே எல்லாருக்கும் எடுத்து சாப்பிட கொடுங்க. எல்லாருமே நெய் மணக்க நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, ரொம்பவே சத்தான சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ரவா கிச்சடி காலையில் டிஃபனுக்கு செஞ்சு முடிச்சிடலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.